ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மற்றும் ஊடகம் வழியாக மற்ற இடத்திலிருந்து பார்த்து கொண்ட அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். மீண்டும் அநேக நாட்களுக்கு அப்புறம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் மகிமைப்படுவாராக, ஆமென். அநேக காரியங்களை பார்க்கிறோம், சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் போகிற இடத்துலலாம் எலெக்ஷனுடைய பேச்சாக தான் இருக்குது. ஆமென். யார் ஜெயிப்பா, இவங்க ஜெயிப்பா அப்படின்ட்டு அநேகர் பதஷ்டத்தோடு காணப்படுறாங்க. பதஷ்டத்தோடு காணப்படுறவர்கள் உலகத்தார்கள் அல்ல, கிறிஸ்தவர்களாக இருக்கார்கள். இவர்கள் வந்தால் என்ன ஆகும் தெரியலையே அப்படின்ட்டு. ஆமென். யார் வந்தாலும் எதுவுமாக தேவன் அரசாளுகிறார். ஆமென். யாரும் அநேக நாட்கள் இவர்கள் இப்போ யார் 10 வருஷம் ஆளட்டும், 15 வருஷம் ஆளட்டும், எந்த கருத்து கணிப்பு வரட்டும், அசையாமல் இருப்போம். ஆமென். இந்த தேவன் 36 வருடமாக சபையை நிலைநாட்டினார். ஆமென். இந்த தேவன் பெரியவராய் காணப்படுகிறார். யார் வந்தாலும் தேவனிடத்தில் அரசாட்சி இருக்கிறது. அவர் ஆட்களை ஏற்றுகிறார், இறக்குகிறார். ஆமென். இன்னொரு முக்கியமான காரியம் என்றால் இது ஜூன் மந்த்தாகப்படுகிறது. மேற்கத்திய நாட்டுகளிலிருந்து வருகிற இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. இது ப்ரைட் மந்த் என்று சொல்கிறார்கள். வேதத்திற்கு விரோதமாக காணப்படுகிற அநேக பழக்க வழக்கங்களை நம்மளது குழந்தைகளிடம் பரப்புகிறார்கள். ஆமென். அவர்களோட எண்ணம் நம்ம வயதில் உள்ளவர்கள் அல்ல, அடுத்த ஜெனரேஷன். எல்லாம் ரெயின்போ போட்டு ஃப்ளாகை காமிச்சு நாங்கள் எப்படினாலும் வாழ்வோம், அது எங்களுடைய இஷ்டம் என்று சொல்கிறார்கள். ஆமென். இதில் எல்லாம் காக்கப்பட வேண்டும். ஆமென். நம்ம சந்ததிகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். தேவன் மாத்திரமே மகிமைப்படுவாராக. அதையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். அவங்க எல்லாம் எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே போகிறாங்க. டிவி ஆன் பண்ணால் அவங்க தான் வராங்க. கேட்டால் நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான்றாங்க, நான் யாரோட வாழணும்னு நினைக்கிறேனோ வாழ்கிறேன்றாங்க. இதெல்லாம் வேதம் புறக்கணிக்கிறது. ஆமென். இது 1ஆவது அதிகாரம், ரோமர்லேருந்து 1ஆவது அதிகாரத்துலேருந்து தான் இன்றைக்கி பேச வேறு விரும்பினேன். நான் அப்புறமாக ஜெபம் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டேன். தேவன் விரும்பாத காரியங்கள் அதெல்லாம். ஆமென். தேவன் அனுமதிக்கிற காரியங்கள். தேவன் ஏன் அனுமதிக்கிறார் என்றால் அவர்களை விட்டுவிட்டார். ஒருத்தனை கரெக்ட் பண்ணவில்லை என்றால் அவர்களை விட்டுவிட்டார். தேவன் சிட்சிக்கிறார் என்று கலங்க வேண்டாம். ஏன்னா தகப்பன் தன்னை நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். ஆமென். அவர் சிட்சிக்காமல் போய்விட்டார் என்றால் அங்கே தான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். ஒன்றும் கலங்க வேண்டாம். தேவன் கிருபை செய்வாராக. நம்ம வேதத்தில் வளர்களாய் காணப்படுவோம். ஆமென். இந்த நாளுக்கான தேவ வசனம் ஒரு பெரிய ஒரு சரித்திரபூர்வமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. 27வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை இன்றைக்கான தியானம் இருக்கும். தேவன் மகிமைப்படுவாராக. முதலாவது ஒரு வசனத்தை மட்டும் அநேக வசனங்கள் வாசிக்க வேண்டியது இருக்கும். முதலாவது ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். 27, 25வது வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு சொன்ன பிரகாரமாகவே நடக்கும். ஆமென். எத்தனை வருடமானாலும் சரி, எத்தனை நாட்களானாலும் சரி, சொன்ன பிரகாரமாகவே நடக்கும். ஆமென். இந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அநேகர் சொல்கிறார்கள் இந்த புக்கில் எழுதினது அந்த நாட்களுக்கு உள்ளது, இந்த நாட்களில் நடைபெறதை நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆமென். நாம் செத்த ஒரு வார்த்தைகளை பிரசங்கிப்பது அல்ல. ஆமென். நான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்துடன் ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு இளைஞன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு டீனேஜ் வயதில் இருந்தான். என்ன ஆகிவிட்டது என்றால் உடலில் மிக மோசமான ஒரு வியாதி வந்துவிட்ட காரணத்தினால் அநேக மருத்துவர்களை அணுகினான். எல்லாரும் கைவிட்டார்கள். கைவிட்ட மாத்திரத்தில் என்ன ஆகிவிட்டது, அநேக பிள்ளைகள் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இந்த குமாரனை இது பண்ணிட்டாங்க. எல்லாம் கை கழுவி விட்ட நேரத்தில் ஒருவர் தேவனுடைய வசனத்தை சொல்கிறார். தேவன் இப்படியா செய்கிறவர், அது அன்னைக்கு நாட்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி உள்ளது அப்படி என்று ஒரு காஸ்பல் மெசேஜை ஷேர் பண்ணுறாங்க. அந்த நபர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிற ஆள் அல்ல, கிறிஸ்துவத்தை பார்த்து ஒதுங்கி போகிற ஆளாக காணப்படுகிறார். ஆனால் ஒரு நாளில் அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறார். தேவன் அவருக்கு வசனத்தினாலும் வார்த்தையினாலும் பேசுகிற காரியம் என்னவென்றால், ஐ வில் ஹீல் யூ இன் சர்டைன் டே, உன்னை குறித்த நாளில் உன்னை நான் குணமாக்குவேன் என்று சொன்னார்.
தேவன் சொன்னதை பார்த்து விட்டு அவனும் இது தேவனோட வார்த்தை தானா என்னன்னு சொல்லி பைபிள் வாசிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு சரி தூங்கும், நம்ம வாழ்க்கை முடிந்து விட்டது, நம்ம ஹோப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இத்தனை நாளைக்குள்ளே உங்களுடைய இது இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள், உங்களுடைய கொஞ்சம் கடினமான நாட்கள் இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். முடிவு இந்த நபர் இது பண்ணுகிறார். சொன்ன நாளில் அந்த வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமாயிட்டாங்க. சரி, ஒருவேளை நான் குணமாயிருவேன் போல. அடுத்த நாள் எந்திரித்து பார்க்கிறார், அதே போல் இருக்கிறது. அதற்கு அடுத்த நாள் எந்திரித்து பார்க்கிறார், சூழ்நிலை அதை விட கடினமாக மாறுகிறது. நாட்கள் போக போக மேற்கொண்டு மோசமாக போய் கொண்டு இருக்கிறது. இந்த நாளில் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னதற்கான ஆதாரம் ஒன்றும் இல்லாமல் காணப்பட்டது. ஆமென். ஆனால் சொன்னப்பட்ட நாளில் தேவனுடைய கரம் அவரை தொட்டது. ஆமென். அதற்கு முந்தின நாள் வரைக்கும் மூச்சு வருதான்னு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. தேவனுடைய கரம் அவரை தொட்டது. ஆமென். நான் சொல்கிற நபர் யார் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் வேற யாரும் இல்லை, சபையின் மூத்த போதகர். ஆமென். தேவன் அழைத்தால் தேவன் நிரூபிப்பார். ஆமென். தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அதை செய்வார். ஆமென். அநேக நேரத்தில் நாம் செத்த வார்த்தையை பிரசங்கிக்க வரவில்லை. வேதத்தில் அந்நாட்களில் செய்யப்பட்டது இந்நாட்களில் செய்யப்படவில்லை என்று சொல்வதற்கு நாங்கள் வரவில்லை. ஆமென். தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது என்று சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென். தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் வாழ்கிறவராக வந்திருக்கிறோம். ஆமென். அநேக பவுல் எழுதுறான். 2 கொரிந்தியர் 1:7 வாசிங்க பார்ப்போம். அநேக காரியங்கள் சரி ஒன்றும் வாசிக்க வேணாம், அது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் எழுதுறான், எங்களை தாண்டின காரியம் நடந்தது, எங்களால் கிரகிக்க முடியாத காரியம் நடந்தது. ஏன் நடந்தது என்றால் எங்களால் முடியாது, தேவ கிருபையை சார்ந்திருக்கும்படிக்காக நடந்த காரியம் அது. ஆமென். நம்மளை தாண்டின காரியங்கள் அநேகங்கள் உண்டு. இது எல்லாம் தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளும். ஆமென். நம்மளை தாண்டி அநேக காரியங்கள் உண்டு. எல்லாம் நாம் we want to know we are in control, நாம் எல்லாத்திலையும் இருக்கிறோம் என்று நினைக்க விரும்புகிறோம். ஆனால் நம்மை தாண்டின காரியங்கள் தேவன் கரத்தில் இருக்கிறது. ஆமென். இன்று சந்தோஷமாய் தேவனுடைய வசனத்துக்கு நாம் இதை தியானம் பண்ணுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் போக வேணாம், நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் ஒரே நபரால் எழுதப்பட்ட லூக்கா யார் என்று லூக்கா என்கிற நபர் எழுதினார். லூக்கா என்பவர் ஒரு மருத்துவராக காணப்பட்டார். அந்நாளில் ஒரு மிக சிறப்பான ஒரு நபராய் காணப்பட்டார். ஆரம்பத்தில் எழுதுகிறாரு, நான் ரொம்ப கேர்ஃபுல்லி நோட்டட் த ஃபேக்ட்ஸ். எல்லா ஃபேக்டான நான் ஆராய்ஞ்சு அறிஞ்சு எழுதினேன். நான் சும்மா போகிற போக்குள்ள எழுதலை, எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்ணி இது கரெக்டாக அப்படின்னு பார்த்து எழுதினேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப துல்லியமாக எழுதப்பட்ட ஒரு காரியம் லூக்கா சுவிசேஷமும் மற்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும். இன்னைக்கான காரியம் ஒரு கடல் பயணத்தை பற்றிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. கடல் பயணம், அநேகருக்கு கடல் கதைகள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உண்மையாக நடந்த ஒரு கதை. இந்த இதில் வந்துட்டு நீங்கள் அநேக மால்டா அப்படின்னு என்கிற அநேக இடத்தெல்லாம் காண்பீர்கள். அதுவெல்லாம் இன்னும் இருக்கிறது. இப்போ செயின்ட் பால்ஸ் பே அப்படி என்று நேம் பண்ணி பெயரிட்டு வச்சிருக்கிறார்கள். இந்த புஸ்தகம் சரித்திரபூர்வமாக எழுதப்பட்ட புஸ்தகம். ஆமென். புனைக்கதைகளோ ஏதோ எதிர்பார்த்து சிந்தித்து எழுத ஒரு கதைகள் அல்ல. இந்த கதைகள் உண்மையாக ஒருவன் வாழ்வில் தேவன் கிரியை செய்து அவனால் எழுதப்பட்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆமென். இந்த எல்லாமே ஒரு சரித்திரபூர்வமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலனான பவுலை பற்றி இந்த இடத்துல பார்க்கிறோம். 27வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறான். ஆரம்பத்தில் வந்துட்டு பவுல் வந்துட்டு இந்த 27வது அதிகாரத்தோட கான்டெக்ஸ்ட் எங்கே ஆரம்பிக்குதா, 21வது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. அப்படி லைனாக வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். பவுலை மாற்றி மாற்றி கேள்வி கேட்கிறார்கள், மாற்றி மாற்றி ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புகிறார்கள். இன்னசென்ட்னு வெர்டிக் கொடுக்கவில்லை, இன்னசென்ட் என்று அவர்களை சொல்லவில்லை அவனை. அதனால் ஒவ்வொருத்தரையாக மாற்றி அனுப்புகிறார்கள். கடைசியாக சீசருக்கு முன்பாக, ஒரு பெரிய ஆட்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுறதுக்கு முன்பாக அவனை சொல்கிறார்கள், நாங்கள் 3 பேர், கிங் அகாரிப்பா மற்றும் அவரோட சொல்கிறார்கள், நாங்கள் கவனித்ததில் இவனிடத்தில் குறைவெதும் நாங்கள் காணவில்லை. இருந்தாலும் அதனால் நாங்கள் இது பண்ணுறோம். இவனாலும் பவுல் வந்துட்டு சீசர் இடத்தில் போக வேண்டும் என்று, அவர் தான் அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் அவரிடத்தில் பார்த்து பேச வேண்டும். பவுல் ஒரு சாதாரண நபர் அல்ல. பவுல் வந்துட்டு ஒரு ரோம சிட்டிசன்ஷிப் உள்ள ஒரு ஆளாக இருந்தான்.
மிக ஒரு வலிமை வாய்ந்த ஆள், பார்க்க சாதாரணமாக இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும், சாதாரணமாக இருக்கிறான், ஆனால் அவனுடைய இருந்து வர்ற காரியங்கள் பயங்கரமாக ஒரு காரியமாக இருந்தது. பர்சனாலிட்டி என்று சொல்லலாம். அவனுடைய பர்சனாலிட்டி ஒரு டைனமிக்கான பர்சனாலிட்டி. ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்துட்டு ஒரு நார்மலாக இருக்கலாம், ரொம்ப ஒரு டைனமிக்கான பர்சனாலிட்டி அவனுக்குள்ளே இருந்தது. அதனால் அநேக காரியங்கள் அவனை வெறுத்தவர்கள் கூட அவனை தவறாக சொல்ல வேண்டும் என்று நன்றாக சொல்லிவிட்டார்கள். என்றால் அவனுடைய இடம் அப்படிப்பட்டதாக காணப்பட்டது. ரொம்ப அறிந்தவன், படித்தவன், சமுதாயத்தில் பேர் வாங்கின ஒரு ஆளாக காணப்படுகிறான். கடைசியாக 27வது அதிகாரத்தில் அவன் சீசர் அவரிடத்தில் போகிறதுக்கு எல்லாம் ரெடியாகிறது. இது 1லிருந்து வாசிக்க வேணாம், நான் சொல்லி விட்டுக்கிறேன், அதுக்கு அடுத்து வாசிப்போம். நம்ம 1லிருந்து 12 வரைக்கும் சிசரியா பட்டணத்திலேருந்து சீடோன்லேருந்து போகிறாங்க. அங்கேருந்து கிரேட்டா என்கிற பட்டணத்துக்கு வராங்க. ஃபுல்லாக வழியை தான் சொல்கிறாங்க, என்னென்ன வழி வருகிறது என்று சொல்கிறார்கள். கிரேட்டா என்கிற பட்டணம் இதெல்லாம் வந்துட்டு இட்டாலி அந்த சைடு, அதுக்கப்புறம் டர்க்கி இந்த சைடு உள்ளே நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்குது. மெடிட்டரேனியன் சொல்வார்கள். அந்த நாட்களில் கடல் பயணம்தான் முக்கியமான ஒரு காரியமாக காணப்பட்டது. வேறு எப்படியும் போகிறதுக்கு வழி அல்ல. இன்றைக்கி நம்ம யோசிப்போம், அந்த பயணம் 2 நாள் 3 நாள் நடந்து இருக்கும் என்று நினைப்போம். இந்த நாள் வந்துட்டு ஏறக்குறைய இவங்க பயணம் பண்ணது வந்துட்டு 6லேருந்து 8 மாதம் பண்ணியிருக்கிறாங்க பயணம். இது ஒரு நாளில் நடந்த ஒரு காரியம் இல்லை, ஒரு பெரிய ஒரு செயிலிங். இதை செயில் பண்ணுறத இது பண்ணுறாங்க. ஜூலியஸ் என்கிற ஒரு 100க்கு அதிபதியின் கரத்தில் ஒப்புவிக்கப்படுகிறான் பவுல். மற்ற சிறைச்சாலை பிரிசனர்ஸ்லாம் இருக்கிறாங்க, கைதிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் கையில். அதே போல் பவுலும் இருக்கிறான். ஆனால் பவுலை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக நடத்துகிறான். சீடோன் என்கிற பட்டணத்துக்கு போகிறான். சீடோன் பட்டணத்துக்கு போயிட்டு சிசரியான்லேருந்து இப்போ சீடோன் போன பிறகு கப்பல் மாற்றுகிறார்கள். இட்டாலிக்கு போகிறதுக்கு வழி பார்க்குறதுக்கு கப்பல் மாற்றுறாங்க. அந்த இடத்துல சீடோன்லேயும் அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், சிறைச்சாலை கைதி மாதிரி நடத்தவில்லை பவுலை. பவுலை வந்துட்டு போய் நீங்கள் சீடோனில் யாரும் தெரியுமோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டுறான். இதை யார் இருக்கிறான்னா, பவுல் மாத்திரமல்ல, பவுலோட லூக்காவும் இருக்கிறான். இதை ஆவணப்படுத்துகிற ஒரு நபரும் இருக்கிறார். ஏன்னா அதை ஆரம்பிக்கும் போதே சொல்ல, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு 2 பேரும் இருக்கிறாங்க அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா இப்போ சீடோன் பட்டணத்துலேருந்து கிரேட்டா என்கிற பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து பயணம் பண்ணும்போது தான் அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. இது நம் தேவன் இன்னைக்கு என்ன பேசுகிறார் என்று நாம் கவனிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆமென். நாம் அவர் சொன்னபடியே ஆகும், ஆனால் நாம் நினைக்கிறபடி ஆகாது. ஆமென். அவர் சொன்னது கட்டாயம் நிறைவேறும். ஒரு பாதை நேராக போக வேண்டிய ஒரு பாதை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். வளைவும் நெளிவுமான பாதையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று சொன்ன தேவன், அதே தேவன் தான் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என் மூலமாகி நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னார். ஆமென். வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 13லிருந்து 20 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யுரோக்லியுத்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டு இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை, இருளான நேரத்தில் நம்பிக்கையெல்லாம் மற்ற ஒரு சூழ்நிலை. ஆமென். தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை இந்த இடத்தில் பார்க்கிறோம். ஏற்கனவே யோனா ஒரு பயணத்தை பண்ணுகிறான். தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு பயணமாக காணப்படுகிறது.
நாம் நினைப்போம் தேவனுக்கு சித்தமில்லாத பயணம், ஆகையால் தேவன் அதை கஷ்டப்படுத்தினார், அவனை கீழே இறக்கி கொண்டு வந்தார், நிறைய பண்ணாருன்னு நினைக்கிறோம். இந்த நேரத்தில் உள்ள பயணம் என்று கவனித்தீர்கள் என்றால், தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு நபர் போகிறார், அவருக்கும் அதே போல் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் அநேக நேரங்களில் நான் கன்க்ளூட் பண்ணுற விஷயம் என்றால், ஒரு கஷ்டப்படுகிறார் என்றாலே அவர் ஏதோ ஒரு தவறான மனிதர் என்று பார்க்க முடியாத ஒரு பார்வை இருக்கிறது. இது இந்த நாட்களில் அல்ல, அந்த நாட்களிலே ஒரு பார்வை இருந்தது. அந்த நாட்களின் ரிலீஜியஸ் செட்டிங் எப்படி என்றால், ஒருவன் கஷ்டப்பட்டான் என்றால் அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று பொருள் ஆகும். இந்த வசனத்திலே நாம் பின்பாக அதை பார்ப்போம். அது என்னவென்றால், சவுல் கதையிலே நம்ம வரும். அவன் இது பண்ணோடனே அன்னைக்கே அப்படி தான் நினைச்சாங்க. யோனா கதையில் அது பாதி உண்மையாக இருந்தாலும் அது முழுவதான உண்மை அல்ல. ஆமென். யோபுவுடைய புஸ்தகம் முழுவதாக எழுதப்பட்டது. அதோட அர்த்தம் என்னவென்றால், இட்ஸ் அ சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தப்படுத்துதல். ஆமென். இந்த உலகத்தை விட்டு நாம் வந்தபடியே போவதற்கு அல்ல, பரிசுத்தப்படுத்துதல். ஆமென். there is a sanctification process that is taking place in us. sanctification process நமக்குள்ள நடந்து கொண்டே இருக்கிறது. தேவன் அநேக காரியங்களை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், அநேக காரியங்களை நம் வாழ்க்கையில் நம்மை போக பண்ணுகிறார். ஆமென். இதெல்லாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆமென். நம் தேவனை சார்ந்து வாழ்கிறோமா என்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஆமென். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கக்கூடாது, இந்த கஷ்டம் வருது, கிதியோனை தான் நினச்சான், நான் பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்க, தேவன் என்னோடு இருக்காருன்னு சொல்கிறீங்க, ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு சில நேரங்களில் நம் குறைவுகளினால் கஷ்டப்படுகிறது இருக்கிறது. அநேக நேரங்களில் மற்றவர்கள் குறைவுகளினால் நாம் கஷ்டப்படுவதும் இருக்கிறது. ஆமென். பாவம் என்கிறது ரோமருடைய புஸ்தகத்தில் பயங்கர பவுல் ஒரு உணர்வுபூர்வமாக எழுதுகிற ஒரு வசனம், பயங்கர தியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வாய்ந்த ஒரு கருத்துள்ள ஒரு புஸ்தகமாக காணப்படுகிறது. பாவம் ஒருவனை மட்டும் அது பாதிக்கிறதில்லை, அவனை சார்ந்த எல்லாவரையும் பாதிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், யோனத்தான் ஒரு தேவ பக்தி உள்ளவன். ஆமென். யோனத்தான், சவுல் முதலாவது இஸ்ரவேலுடைய ராஜாவுடைய குமாரன் சவுலுடைய குமாரன் யோனத்தான் ஒரு தேவ பக்தி உள்ளவன். ஆனால் சவுலின் பாவம் சவுலோடு நிற்கவில்லை, அது பக்தி உள்ள யோனத்தானையும் தாக்கிவிட்டது. ஆமென். சில காரியங்கள் கான்சிக்வென்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம். கான்சிக்வென்ஷியல், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், சிகரெட் அடித்தால் உடல் நலத்துக்கு கேடு, புற்றுநோய் வரும் என்று சொல்கிறார்கள். அது கான்சிக்வென்ஷியல் விராத், அது தேவன் உலகத்தில் கொடுத்தது, அதை செய்தால் இப்படி நடக்கும் என்பது. இன்னொரு இது என்னவென்றால், தேவன் அனுமதிக்கிற காரியம், நீ போ, உனக்கு நீ உன்னுடைய பாவ வழியெல்லாம் நட, அதோடைய இதை சம்பாதித்துக் கொள்வேன் என்று நடக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது அந்த மாதிரி ஒரு காரியம் அல்ல. பவுல் சொல்கிறான், இதுக்கு முந்தாட வாசிச்சிருந்தீங்கன்னா சொல்லுவான், இந்த பயணம் நமக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு போவோம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, இது ஃபாஸ்டிங் அந்த டைம் முடிகிற நேரம், இந்த டே ஆஃப் அட்டான்மெண்ட் என்று சொல்வார்கள். அது முடிகிற டைம் என்னன்னா அக்டோபர் டைமில் மெடிட்டரேனியன் அந்த கடல் பகுதியின் புயல் காற்று பயங்கரமாக இருக்கும் என்று அந்நாட்களில் அறிந்திருந்தார்கள். அதை முன்னிட்டு பவுல் அநேக இடங்களுக்கு செல்கிறவன். 3 மிஷனரி ஜேர்னி முடிந்தது இதில். அதுக்கப்புறம் இது நடக்குது. அநேக இடங்களுக்கு பவுல் ட்ராவல் பண்ண ஆள், சும்மா ஒரு இடத்துல இல்லை, அநேக இடத்தை பார்த்த ஆள். அதனால் அவன் சொல்கிறான், அநேக இடத்துல பேசும்போது, ஆனாலும் அந்த ஜூலியஸ் என்கிறவர் மற்ற 2 அந்த செயலரும் அவங்களோடதையும் பேசி கேட்டான். அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். காசு எல்லாவற்றையும் மறைத்து விடும். ஆமென். பணத்தை பார்த்து விட்டார்கள் அவர்கள். உயிர் போனான்னு நம்ம போயாகும், அதில் இவ்வளோ பணம் கிடைக்கிது, அடித்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு இது. அவர்கள் பணத்தை நோக்கி, பவுலோ ஒரு சோஷியல் கன்சர்னோட பேசுகிறான், இப்போ வேண்டாம், இது சரியான ஒரு வழி இல்லை அப்படிங்கிறான். ஆனால் பவுல் சொன்னதை கேட்கவில்லை, அவர்கள் புறம் தள்ளிவிட்டார்கள். பவுல் யார், என்னதான் எண்ட் ஆஃப் த டே ஹீ இஸ் அ பிரிசனர். அவன் ஒரு கைதி, அவன் எவ்வளோ டைனமிக்கான ஆளாக இருந்தாலும் கைதி. இவர்கள் ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறதை கேட்டுட்டு இது பண்ணிட்டார்கள். அநேக நேரங்களில் நம்முடைய காரியங்களுக்கு உலகத்தார் இடத்தில் பதில் கிடையாது. ஆமென். அநேக நேரங்களில் டிவோர்ஸை பற்றி கேட்பதற்கு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் சொல்லுகிறவரே 4 நேரம் டிவோர்ஸ் ஆனவராக இருப்பார். ஆமென். உலகத்தில் நமக்கு பதில் கிடையாது.
நம் பதில் வந்துட்டு தேவ வசனத்தில் உள்ளது. ஆமென். நமக்கான ஆவிக்குரிய ஒரு தகப்பன் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ஒரு குடும்பம் இருக்க வேண்டும். ஆமென். இது ஒன்று கூடி சாயங்கால நேரத்தில் அநேக லெஷர்லி டைமாக பயன்படுத்தும் போது நம்ம தேவ வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும். உலகத்தார்களுக்கு தெரியாது. பவுலுமே நான் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலாக அதை டிசைன் பண்ணி சொல்லிட்டான் என்று சொல்லவில்லை. அவன் அனுபவத்திலிருந்து தான் சொல்கிறான், ஆனால் சரியான ஒரு காரியத்தை சொல்கிறான். இப்பொழுது வாசிக்கப்பட்ட ஒரு காரியம் ஒரு பிரைட்டான டைம் அல்ல, ஒரு இருளான நேரத்தில் போகப்படுகிறது. கப்பல் இருளான நேரத்தில் போகப்படுகிறது. இந்த கப்பலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள 4 பேரோ 5 பேரோ இல்லை, 200 பேர் கிட்ட இருக்கிறாங்க. எல்லாம் கிரெயின்ஸ்லாம் உள்ளே இருக்குது, வீட்டு கிரெயின்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் அற்று போயிட்டு எல்லாத்தையும் அத்து விட்டுட்டானுங்க. அங்கங்கே போய் ஏற்கனவே கிரேட்டேக்கு வர்றதுக்கு முன்னாலே அவங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து போவோம்னு சொன்னோடனே எல்லாம் 14 நாள் சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் போன நிலைமை. இது மனதில் வைக்க வேண்டும். 6 மாத காலங்கள்லேருந்து 8 மாத காலங்கள் நடைபெறுகிற ஒரு காரியம். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளைட்டில் ஒரு மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணிடுறோம், 2 மணி நேரத்தில் பண்ணிடுறோம். போக முடியாத இடத்துக்கெலாம் போயிட்டு வந்துடுறாங்க. அந்த நாட்களில் அப்படி இல்லை. காம்பஸ் கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடுக்கடல். அநேகர் சீ ஃபீவர் என்று சொல்வார்கள். சீ ஃபீவர் வந்துடும். இந்த உப்பிட்ட காற்றை சுவாசித்து அந்த எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து அநேக கடினமான ஒரு சூழல் அது. இந்த நேரத்தில் உள்ள தேவ மனுஷன் 2 பேர் இருக்கிறார்கள். தேவனை அறியாத அனைவரும் இருக்கிறார்கள். தேவனை அறிந்த ஒருவர் எழுதுகிறார், எல்லா ஹோப்பும் போயிடுச்சு. we lost all hope. எல்லா நம்பிக்கையும் எங்களை விட்டு அற்றி போய்விட்டது. அதை ஒரு முறை வாசிக்கும் 25வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. அதுக்கு முந்தின வசனம் ஒரு நேரம் வாசிக்கும்படி கேட்கிறேன். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க. 27:20 அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஆமென். இது அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது. நம் வாழ்க்கையில் திரும்பி பார்க்க வேணும். எத்தனை நேரம் அநேக புயல் காற்றுகளை கடந்தவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆமென். அநேக இளைஞர்கள் அநேக புயல் காற்றை சந்திப்பீர்கள் எதிர்காலத்தில். ஆமென். புயல் காற்று இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்காது. இருளான சூழ்நிலை கடந்து மாட்டோம் என்று சொல்ல முடியாது. ஆமென். தேவனுக்கு விரோதமாய் எழும்பி விழப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்கிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த நேரத்தில் அநேக நேரங்களில் நாம் இருளான சூழலில் போகலாம். அநேக நேரங்களில் சந்திரனும் தோன்றாது, சூரியனும் தோன்றாது, நட்சத்திரங்களும் இராது. அநேக இருள், கடல், முன்பாகவும் போக முடியவில்லை, பின்பாகவும் போக முடியவில்லை. கடலில் புயல் அடித்து கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலையும் நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகிறவர் போல் இருக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த வசனத்திலிருந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க வாசிச்சது எந்த வசனம் கடைசியா? நம்பர் 25 இல்ல? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தில் நிலைத்து நின்றான் பவுல். ஆமென். பவுல் சொல்கிறான், எனக்கு தேவன் சொன்னார் இந்த காரியத்தை. அதனால் அவன் சொல்லலை, இந்த ஷிப்ராக்கெலாம் வரும், இந்த மாதிரி புயல் வரும், இதிலெல்லாம் மாட்டிக்குவேன்னு சொல்லலை. அவனுக்கு என்ன சொன்னார்? நீ போய் அந்த எண்டில் நிற்ப என்று சொன்னார். நீ சீசரை பார்ப்ப என்று சொன்னார். ரோமாபுரிக்கு நீ போவாய் என்று சொன்னார். ஆமென். அதற்கு நடுவில் வர்ற காரியத்தெல்லாம் சொல்லவில்லை.
அவன் என்னதில் நம்பிக்கையாக இருந்தானா, என் தேவன் சொன்ன காரியம் நிச்சயமாகவே நிறைவேறும் என்று இருந்தான். ஆமென். இன்றைக்கு நான் ஆரம்பத்தில் நமக்கு முன்பாக நிற்கிற ஒரு நபரை நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். இந்த வேதத்தில் மாத்திரம்தான் எழுதியிருக்கிறது, இங்கெல்லாம் நமக்கு நடக்காது என்று சொல்கிறது சாத்தானுடைய பொய் என்று காணப்படுகிறோம். ஆமென். ஏவாளிடத்தில் பொய் சொன்னான், அதே பொய்யன் இன்னும் பொய் கொண்டு சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு பாம்பு வழியாக வரவில்லை, மனிதனுடைய வாயினால் சொல்லப்படுகிறார்கள். ஆமென். இந்த வசனத்தை ருசித்து வாழ்கிறவராக காணப்படணும். பவுல் எழுதுகிறான், இந்த சொன்னபடியே எங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எங்கள் வாழ்க்கையில் சொன்னது சாதாரண மனிதர்கள் அல்ல, சொன்னது சாதாரண ஒரு மினிஸ்டரோ யாரோ அல்ல, ஒரு பிரைம் மினிஸ்டர் அல்ல, சொன்னது மகாதேவன். ஆமென். உலகத்தை அரசாளுகிறவர் சொன்னார், the sovereign God has declared it. the sovereignty, providence, தேவனுக்கு அறியும் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்து நிற்பீர்கள் என்று தேவன் அறிவார். ஆமென். பதில் நம்மிடத்தில் இல்லை, தேவனிடத்தில் இருக்கிறது என்று காணப்படுகிறோம். ஆமென். தேவனுக்கு தெரியும். ஆகார் அன்னைக்கு போனால் ஒரு இடத்துல போய் நின்றுட்டா, அவளுக்கு எங்கே தண்ணி இருக்குன்னு தெரில, இல்லாத இடத்துல தண்ணியை உண்டு பண்ணி தேவன் அங்கே அவளை வாழ வைத்தார். ஆமென். எந்த நேரத்திலும் நம்முடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், பொருளாதார காரியங்களாக இருக்கட்டும், நம்முடைய ரிலேஷன்ஷிப் காரியங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய எதிர்கால சிந்தனைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய குமாரத்திகளை உள்ள நினைப்பாக இருக்கட்டும், தேவன் காண்கிறவராக இருக்கிறார். ஆமென். எந்த இதில் பவுல் எழுதுகிறான், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. பவுல் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மனுஷன். எப்போதுமே அநேக நேரங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் சோத்திரம் சொல்லிட்டு அப்படி உட்கார்றவங்க அல்ல. ஆமென். ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு மனுஷன். சொல்கிறான், எல்லாம் எழுந்து சாப்பிடுங்க, எதுக்கு கவலையாக இருக்கிறீங்க? ஏன்னா நான் இந்த ஷிப்பை நம்பலை, இதெல்லாம் நின்றும் நம்பலை. ஆனால் தேவன் ஒன்று சொன்னார், அது இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக நடைபெறும் என்று நம்புகிறேன். சந்திரன் வராமல் இருக்கட்டும், சூரியன் உதிக்காமல் இருக்கட்டும், நட்சத்திரங்கள் காணப்படாமல் இருக்கட்டும், புயல் அடிக்கட்டும், எங்களுடைய கப்பல் அசையாமல் நிற்கட்டும், அலைகள் மோதி சாய்க்கட்டும், எங்கள் தேவன் சொன்னதை நாங்கள் நம்புவோம். ஆமென். எங்கள் தேவன் சொன்ன வார்த்தையில் நாங்கள் நிலைத்து நிற்போம். ஆமென். இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் எதுவோ அதை பிடித்து நில்லுங்க. உங்கள்கிட்ட தேவன் என்ன வார்த்தை சொன்னாரோ அதை பிடித்து நில்லுங்க. உங்கள் குமாரர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதை பிடித்து நில்லுங்க. ஆமென். எதையும் விட்டு விலகிற வேண்டாம். நம் நம்புகிறவர் பெரியவர். ஆமென். இந்த தேவன் பொய் சொல்கிற தேவன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று கேட்கிறான். ஆமென். இந்த தேவன் மகா தேவனாக இருக்கிறார். ப்ராவிடன்ஸ், காட்ஸ் ப்ராவிடன்ஸ். அந்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிக்கிற இதில் ஷிப் ராக் ஆயிடுச்சு. ராக் ஆகி எதுவும் பண்ண முடியாது. 14 நாள் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் வெளியே பார்க்கல. பவுல் மீண்டும் என்கரேஜ் பண்ணுறான். அதுதான் அவங்கள என்கரேஜ் பண்ணி சொல்கிறான், நீங்கள் எல்லாம் இது பண்ணுங்க, இப்படி இருக்காதீங்க. ரெண்டாவது, அங்கே உள்ளவங்களை கொன்றுவோமான்னு பார்க்குறாங்க. அங்கே உள்ள ஆட்களை கொன்று அனுப்பிடுவோம். ஏன்னா ஒரு ரோம சோல்ஜராக நீங்கள் இருந்தீங்க என்றால், உங்கள் கையில் கொடுக்கப்படுகிற சிறை கைதியை நீங்கள் சரியான விதத்தில் போய் சேர்க்கவில்லை என்றால் அவர்களுக்கு பதிலாக உங்களை கொன்றுவாங்க. அதனால் எல்லாரும் என்ன நினைத்தார்கள் என்றால், இவர்களை இந்த சிறைச்சாலை ஆட்களை கொன்று விடுவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் செஞ்சுரியன், 100க்கு அதிபதி சொன்னான், பவுலை சீசருக்கு முன்னால் நிறுத்த வேண்டும் எப்படியாது என்று முடிவு பண்ணினான். அதை முடிவு பண்ணதின் காரணமாக அவனை கொல்லாமல் என்ன சொன்னான் என்றால், குதிச்சு போயிருங்க. ஒரு இடத்துல வர்றாங்க, அந்த இடத்துக்கு வந்தாங்க, பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. அடுத்த நாள் 14 நாள் சாப்பாடு இல்லை, இது இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் விடுகிறது. விடுதோடைய பார்க்குறாங்க, பக்கத்தில் மால்டா என்கிற தீவு ஒன்று காணப்படுகிறது. மால்டா தீவில் எல்லாரும் அதுக்கு 100க்கு அதிபதி சொல்கிறான், தப்பிக்க முடிந்தவர்கள் எல்லாம் குதித்து ஓடி போய் அதில் இது பண்ணுங்க அப்படிங்கிறான். எல்லாம் போகிறாங்க மால்டா தீவுக்கு. மால்டா தீவில் உள்ளே போனால் எல்லாம் நல்ல வரவேற்பு. எல்லாம் ஏறக்குறைய 230க்கு மேலே உள்ளவங்கள வரவேற்று அந்த மக்கள் நல்லா போஷிச்சாங்க. மத்தியானம் ஆகிறது, சாயங்காலம் ஆகிறது, எல்லாம் பவுலும் அங்கே இருக்கிறான். அடுத்த ஒரு சம்பவம் நடக்கிறது மால்டா தீவில். மால்டா தீவுக்கு போனால் பவுல் உட்காந்துருக்கிறான், கையில் பாம்பு கொத்திடுச்சு. ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலை. ஒரு விஷப்பாம்பு இதாக அவனை இது பண்ணிடுச்சு. அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க,
அவன் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தானோ, கொலை பாதகனாக இருப்பான் போல, என்ன பாவம் பண்ணிட்டு வந்தானோ தெரில. புயலுக்கு தப்பிச்சான், அதுக்கு தப்பிச்சான், கடைசியில் இங்கே பாம்பு குத்திருச்சு. எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவனுக்கு என்ன நடக்கிறது என்று. அவன் உயிர் பிழைப்பானா இல்லை எதிர்ப்பானான்ட்டு. அன்பானவர்களே, பாம்பு கடித்தது. பவுலும் அதை ஒரு பெரிய காரியமாக எண்ணவில்லை, தட்டி விட்டுட்டு போயிட்டான். அவன் சாக வேண்டும் என்று நினைத்தவர்கள் பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. என்னடா சாகலையா இவன், கடவுள் அப்படி என்று நினைத்து விட்டார்கள். அதே அவர்கள் நினைத்தவர்கள் அவனிடத்தில் போனோடனே அவன் இல்லை அப்படின்ட்டு தேவனுடைய வசனத்தை அவர்களிடத்தில் ஷேர் பண்ணுறான். தேவனுடைய வார்த்தை மால்டா தீவில் சொல்லப்படுகிறது. மால்டா தீவில் ஒரு முக்கியமான ஒரு ஆட்கள் வீட்டில் இன்வைட் பண்ணுறாங்க அவங்கள. அந்த வீட்டில் உள்ள அந்த முக்கியமான ஆளுடைய தகப்பன் ரொம்ப சுகமில்லாத காணப்படுகிறார். பவுல் போய் ஜெபம் பண்ணுகிறான், சுகமாகிறார். அங்கும் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறான் பவுல். ஆமென். இந்த பாம்புக்கு இது பண்ணதை பற்றி சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஒரு காரியத்தில் ஒரு வீடியோ, வேறு மதத்தை சேர்ந்தவர், நான் வேறு எதுவும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, என்ன வெறுப்போ என்ன காரியமோ என்று தெரியவில்லை, வந்தார் டெலிவிஷனில். அந்த வீடியோவில் இருந்து சொல்கிறார், அவர் ஒரு முக்கியமான ஆள், அவனுங்க அந்த மதத்தை சார்ந்தவர், முக்கியமான ஆள். அநேகர் அவர்களை பார்க்கிறார்கள் என்றதனால் முக்கியமான ஆள் என்று சொல்கிறேன், மற்றபடி இல்லை. அதில் சொல்லப்படுகிறது, சொல்கிறாரு, நான் ஒரு மிஷினரிக்கும் உங்கள் பாஸ்டர்ஸுக்கும் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். கொஞ்சம் விஷம் இருக்குது, மார்க்கு புஸ்தகத்தில் எழுதியிருக்குதுல்ல, விஷத்தை குடிப்பீர்கள், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எல்லாம் இது அதை குடித்து விட்டுட்டு நீங்கள் மெசேஜ் கொடுங்க, உங்கள் மதத்திற்கு நான் மாறி விடுகிறேன் என்று சொல்கிறார். ஆமென். அப்படி யாரும் மாற வேண்டும். தேவனை பரீட்சை பார்க்கிறது தவறு. ஆமென். அநேக சபையில் தவறான போதனைகள் நடைபெறுகிறது. பாம்பை வெளியில் வைத்திருக்கிறார்கள், அந்த பாம்பை தொட்டு விட்டுட்டு தான் இதுக்குள்ளே வர வேண்டும், சபைக்குள்ளே. ஒரு பெண்டிகாஸ்டல் டினாமினேஷன் இப்படி வச்சுருக்காங்க. அதில் பாம்பால் கொத்தப்பட்டு மரித்த அநேகர் இருக்கார்கள். நம்ம சர்ச்சில் படம் வச்சா யாரும் வரமாட்டாங்க. அது அப்படி வைக்காதது நல்லது. ஏனென்றால் நாம் வேதத்தை சரியான விதத்தில் அணுக வேண்டும். ஆமென். தேவனை பரீட்சை பார்க்கிறது தவறு. ஆமென். இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை பார்க்குறோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் என் நாமத்தை பிரசங்கிங்க, உங்களை விஷம் குடித்தாலும் ஒன்றும் செய்யாது. உங்களை என்ன இங்கே பாம்பு கொத்தப்படுகிறது, அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஆமென். வசனம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் தேவ ஜனமே. இந்த வசனம் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே 7ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் 7 வாசிக்க வேண்டாம், அதில் சொல்றாரு, யூதேயா சமாரியா, எருசலேம் யூதேயா சமாரியா உலகமெங்கும் போய். ஆமென். இப்போ உலகமெங்கும் போய் யூதேயா ஆயிடுச்சு, சமாரியா ஆயிடுச்சு. கடைசி வசனம், கடைசி அதிகாரம் இது. உலகமெங்கும் ரோமாபுரியில் இருக்காங்க. எருசலேமில் ஆரம்பித்தது, அது என்னென்னா ரிலீஜியஸ் கேபிட்டல். ரோமாபுரி ஒரு செக்குலர் கேபிட்டல். இப்போ இருக்கிற வெஸ்டர்ன் சொசைட்டி உலகமெங்கும் எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறதோ இதே சூழல் அன்று இருந்தது. எந்த மதத்தையும் சார்ந்தல்ல, எந்த காரியங்களையும் சார்ந்தல்ல, ஒரு குறிப்பிட்ட அவங்க செக்குலர் சொசைட்டியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் நடந்த அற்புதங்கள் இதெல்லாம் அங்கே உலகமெங்கும் போய் இது டு தி எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த். இப்போ ரோமாபுரிக்கு வந்துருச்சு. கடைசியாக அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் ரோமாபுரிக்கும் போயிடுவான். இன்னும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்ல வேண்டும் விரும்புகிறேன். ஒரு 2 பேர் இருந்தார்கள். 2 பேருமே ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. ஒருவர் இன்னொருத்தருக்கு பிடிக்காதனால, ஒருவர் நல்லா பிலீவர், சர்ச் பிலீவர், ஒருவரை பிடிக்காதது, அவருடைய முன்னேற்றத்தை விரும்பாததினால் அநேகர்கள் நண்பராக வெளியே காமித்து கொண்டார்கள். ஆனால் உள்ள அப்படி இல்லை. வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு இன்வைட் பண்ணி சாப்பாடு வச்சுருக்கிறாங்க. வச்ச இடத்துல சாப்பாட்டில் பாய்சன் பண்ணிட்டாங்க. பண்ணி சரி இத்தனை நேரத்தில் இறந்துருவார் அவர் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் அவரை செய்யவில்லை. அநேக நாள் இருந்தார். அது லேட்டராக தெரிய வந்தது. விஷத்தை குடித்தாலும் ஒன்றும் ஆகாது, ஏனென்றால் தேவன் காக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த தேவனை பரீட்சை பார்க்கிறதல்ல. அவர் ஒன்று சொன்னவனே நான் அதான் மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு ஆண்டவரை குதிங்கிறான். தேவன் சரியான விதத்தில் எல்லாவற்றையும் அணுகினார். ஆமென். சாத்தான் வரும்போது வசனத்தை தான் வச்சுட்டு வருவான். நான் அந்த பேசின நபரை நான் பார்க்கவில்லை, அவருக்கு பின்னால் இருந்த ஒரு த ஸ்பிரிட் பிஹைண்ட் ஹிம். அந்த அவரை ஒரு ஆன்டி
கிரைஸ்ட் ஸ்பிரிட். ஆன்டி கிரைஸ்ட்னா ஆன்டி கிரைஸ்ட் அல்ல, கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு ஸ்பிரிட் ஆளுகை செய்கிறது. ஆமென். அவர் நாளைக்கு இயேசுவை கண்டால் இங்கே வந்துடுவார் பவுலை போல. ஆமென். பவுல் ஒரு காலத்தில் தேவனை சிர்ச்சித்தவனாக தான் இருந்தான், ரொம்ப கடுமையாக நடந்தான் சபைக்கு. ஒரு நாள் தேவன் தொட்டார், வந்தார். அவர் மேல் எந்த கோபமும் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் சாத்தான் வசனத்தை தவறாக பயன்படுத்த விட்டுறக்கூடாது. உங்களிடத்துல வந்து சொல்லிடக்கூடாது, இந்த வசனத்தையா நம்புகிற, இப்படியா சொன்னார், அதே இதுதான் ஏவாள்கிட்ட சொன்னான் அன்னைக்கு. ஆமென். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வசனம் நம்பிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே நம்பணும். ஆமென். உங்கள் உணர்வுகள் உண்மை கிடையாது. இன்றைக்கி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் ஃபீலிங் நாளைக்கு மாறிடும். தேவனுடைய வார்த்தை நிலைத்து நிற்கும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் உணர்வு சொல்கிறது நடக்கிற போகிறதில்ல. அதற்காக நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வதல்ல, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய வழியில் ஞானத்தோடு வாழ வேண்டும். ஆமென். அதுக்கு தான் ப்ராவர்ப்ஸ், விஸ்டம் லிட்ரேச்சர் என்று சொல்கிறார். 4 புக்ஸ்க்கும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கல் லைஃப். ஆகையால் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம் தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்து நிற்பதாக காணுமோ. இது எல்லாம் நடக்குது. ஏன் நடக்கிறது தெரியுமா? கடைசியாக தேவனுடைய வார்த்தையை ரோமாபுரியிலும் போய் சொல்கிறான், சீசர் இடத்துலையும் போய் சொல்கிறான். அவன் நாங்கள் வந்துட்டு சும்மா நம்ம இப்போ கிறிஸ்தவம் என்றால் இப்போ ஒரு அநேக நேரங்களில் இப்போ கிறிஸ்தவம் என்றால் ஒரு பெருமையாக காணப்படுகிறது. அந்த நாட்களில் அப்படி அல்ல, ரொம்ப குறைந்த மக்கள். இந்த நாட்களில் ஸ்கூலுக்கெல்லாம் போதகர்களை அழைத்து கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறார்கள், அநேக காரியங்கள் பண்ணுகிறார்கள், ஒரு ரெகக்னைசேஷன் இருக்குது. அந்த நாட்களில் அப்படி அல்ல. ரோமாபுரி வந்துட்டு ஆல்ரெடி நிறையா இருக்குது. கடைசி நிலை, அங்கேயும் போய் பிரசங்கிக்கிறான். 400 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்தவம் ரோம சாம்ராஜ்யத்தின் முக்கியமான ஒரு மதமாய் காணப்படும். அது நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அது மற்ற நாள் ஒரு சரித்திரபூர்வமான காரியம், மற்ற நாள் பார்ப்போம். நான் இப்போ சொன்னது எதுவுமே கட்டுக்கதையும் கிடையாது, எதுவும் புனைகதையும் கிடையாது. ஆமென். சரித்திரத்தில் நம்மை போல் உள்ள மக்களை பற்றி பார்த்துருக்கிறோம். ஆமென். இந்த நாட்களில் தேவன் சொல்கிற வார்த்தை இதுதான். Do you believe my word? இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் ஒரு கேள்வி இருக்குது, என் வார்த்தையை நம்புகிறாயா? இந்த இருளின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் என் வார்த்தையை நம்புகிறாயா? இந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் ஒன்றும் இல்லாத நேரத்திலும் என்னுடைய வார்த்தை நம்புகிறாயா என்கிறது தான். ஆமென். இங்கே இருக்கிறவங்களும் சரி, பார்த்து கொண்டவர்களும் சரி, the question is the same. Do you believe the word of God? தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். முக்கியமான காரியம், கடைசியாக முடிகிற நேரத்தில் he is evangelizing. அவன் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறான். ஆமென். அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறது எப்படி என்றால், நம்ம இருக்கிற இடத்தில் தேவன் சொன்னதுதான், இயேசு கிறிஸ்து சொன்னதுதான், let your light shine before men that they may see you and praise the Father in heaven. ஆமென். முதலாவது காரியம் என்னன்னா, வரபலா சொல்றது இல்லை, வார்த்தையல்ல. நம் வேலை பார்க்கிற இடத்திலும், நம் இருக்கிற இடத்திலும், நாம் தங்கியிருக்கிற வீட்டிற்கு எல்லா இடத்துலையும் சாட்சி உள்ள வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். ஆமென். அதை பார்க்கிறவர்கள், இவர்கள் யார் இப்படி இருக்கிறார்களே அப்படி என்று சொல்லி இந்த தேவனை வணங்குறதுனால அவர்களை தேடி வரணும். உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து தேவனை தேடி வரணும். உங்கள் வைராக்கியத்தை பார்த்து அவர் தேவனை தேடி வர வேண்டும். ஆமென். அதோட விட்டுறக்கூடாது. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் இந்த தேவனை பற்றி சொல்ல வேண்டும். ஆமென். எங்களுக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும் நம்புகிறோம், நீங்கள் இது பண்ணி பாருங்கள் என்று சொல்லணும். ஆமென். கடைசியாக இதுதான் என்று எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு அல்ல. நீங்கள் வந்துட்டு நிறைய பணமோ புகழோ பெயரோ எல்லாம் வியாதியும் குணமாகி நல்லா இருந்து வாழ்வதற்கு அல்ல. உங்கள் வாழ்க்கை நிமித்தம் தேவன் மகிமைப்படுவதற்காக. ஆமென். End of the day, it's the glory of God. எல்லாவற்றுக்கும் தேவனுடைய மகிமை தான் கடைசியாக காணப்படுகிறது. நாம் அல்ல, நாம் நடுவர் அல்ல, தேவனுடைய மகிமை. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம். இருந்த இடத்தில் எந்திரித்து நிற்போம். Hallelujah, praise the Lord, glory to God, hallelujah. தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். தேவ வசனத்தை கேட்டோம், இதை கேட்டதோடு போய்விடக்கூடாது. தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம், தேவ வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம், தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். Hallelujah, hallelujah, glory to God. Thank you Jesus. Hallelujah. ஜெபம் பண்ணுவோம். Hallelujah, hallelujah, hallelujah.